ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூமோ விளாக்ஸ். நான் எங்கே இருக்கேன்ட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டில் ஒரு ட்ரிப்பில் சந்திக்கலான்ட்டு. ஆனால் பார்த்தா ட்ரிப்பு வந்துட்டு இப்போ கிளம்பும்போது தான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வரும்போது வீடியோ எடுத்த மைக் ஒழுங்காக ஆன் பண்ணல, அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் வீடியோலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சிவகாசியில் இருக்கோம். இந்த ஊர் தான். சிவகாசிலேருந்து இப்போ சென்னை கிளம்புறோம். சென்னைக்கு இப்போ கிளம்பி இப்போ எப்படி போகிறோன்னா சாத்தூர் போய் சாத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறி போகிறோம். சாத்தூருக்கு இப்போ பஸ்ஸில் போகணும். அதுக்கு ஆட்டோக்கு வெயிட்டிங். சர்பத் குடிச்சிட்டு அந்த கூட வந்தோம். டிப் ஐ சொல்லு. இல்லைம்மா ஐ சொல்கிறேன். ஒரு சர்பத் குடிச்சிட்டு பாருங்க. சமவே வாங்க கைஸ், எப்படி இருக்கு ஊர்? நல்லா பேசுவா. ஆஃப் பண்ணிருப்பான். ட்ரெண்டிங்கு என் தலைவன் பேர் வந்து ட்ரெண்டிங்கு. இவனை ஏன் ட்ரெண்டிங் சொல்கிறோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லைங்க சர்பத் வாங்கி பார்த்தா 6 மணி வண்டிக்கு போகணும். ஜெக்ஸா இதானே? ஆமாம். ஆட்டோ வருதா? ஆட்டோ வருது. அது வருதுல அந்த ஆட்டோ தான். ஒரு ஆ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கே போகிறோம்? சாத்தூர். ஆத்தூர் சாத்தூர். ஆ இவனை கொஞ்சம் ஷை. அதான் கமெண்ட்டில் சொல்லுவாங்க ஏன் ஒன்று ட்ரெயினிங்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் எனக்கு பஸ் ஸ்டாண்டு போகிறோம். பஸ் ஸ்டாண்டு ஆத்தூருக்கு போயா படித்த ஸ்கூல் சிவகாசியில். இதோ உங்களுக்காக அண்ணாமலை அம்மாள் உண்ணாமலை நாடார் மேல்நிலை பள்ளி சிவகாசி. கைஸ் இதான் கைஸ் நான் படித்த ஸ்கூல். வா இதான் நான் படித்த ஸ்கூல். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் என் கிளாஸ். ஸ்கூலில் நல்ல பையனாக தான் இருந்தேன். இதுக்கப்புறம் ஸ்கூலில் காட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டை பார்த்து போவோம். ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிய போகுது. இறங்கி 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 தூக்கி வந்துட்டேன். இந்த ஜாஸ்தி எப்படி ஹாஸ்பிட்டல்
ஏறா பின்னாடி ஏறா. சரி அவ்வளோதான் பண்ணிட்டேன். சாத்தூர் பஸ் ஏறிச்சு. சாத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன ட்ரெயின் இருக்குது, எந்த ட்ரெயினில் ஆனால் ஏறலாம், அழகாக போகலாம். ட்ரெயினில் உக்காந்துட்டு தான் போனோம் இந்த வாட்டி. சரி ஊர் இருந்துச்சு அதை மட்டும் நல்லா இல்லையா? அந்த அரை நாளே கிளம்புறது நல்லா இல்லையா? சாப்பாடு இந்த ஊரில் ஃபஸ்ட்டு காய்ச்சி 200 காய்ச்சி பிரியாணி இங்கே சென்னையில் 180 ரூபா 1 கிலோ, இங்கே 200 ரூபா. அது என்ன நல்லா ட்ரெயின் பஸ். அது இல்லாமல் ஏசிக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஐயோ அங்கே ஏசிக்குடா. சரி விடுங்க வாங்கிட்டாங்க. ஒரு நாள் நல்லா சாப்பிட்டோம். வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தானே, எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நல்லா வாழணும், சாப்பிட்ணும், இதுக்கு தான். ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவம் வந்து எல்லாருக்கும் அந்த காசு சம்பாதிக்கிறது. நமக்கு எந்த சாப்பிட்றதுக்கு ஒரு 17 கிலோமீட்டர். இப்போ இந்த வாய்ஸ் விட உங்களை கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. இந்த 17 கிலோமீட்டர் போகிற அடிக்குது. 17 கிலோமீட்டர் எனக்கு போகிற அடிக்குது தான் போகிற அடிக்குது. இந்த சாத்தூர்லேருந்து ஒரு 2-3 நாள் ஒரு 10 ஸ்டாப்பிங்காவது இருக்கும். அந்த 10 ஸ்டாப்பிங்லேயும் எனக்கு எல்லோரும் தெரியும். ஏன்னா நான் இங்கே தானே படித்தேன். எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடை. எப்படின்னா எங்கள் ஸ்கூலுக்கு பேக் கேட்டு, நான் இப்போ ஒரு ஸ்கூல் கட்டினால அண்ணாமலை அம்மாள் உண்ணாமலைனால அந்த ஸ்கூலுக்கு பின்னாடியே ஒரு தள்ளுவண்டி கடை. சரியா? அந்த தள்ளுவண்டி கடையில் 15 ரூபா கொடுத்தா ஒரு குஸ்கா வைப்பாங்க. நிறைய இருக்கும், வயிறாறு சாப்பிட்லாம், நீ சாப்பிட்லாம். அந்த குஸ்காவில் ஒரு சிக்கன் பீஸ் வைப்பாங்க. அந்த சிக்கன் பீஸோடு ஒரு குழம்பு ஊற்றி தருவாங்க. அந்த குழம்பு அதுலேயே வயிறு நிறைஞ்சிடும். அவங்க எப்படிட்டா இந்த ரேட்டுக்கு தராங்கன்னே தெரியாது, வயசானவங்க. சரிங்களா? அது இல்லாமல் 30 ரூபா கொடுத்தோன்னா மட்டன் சுக்கா, சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி 30 ரூபாய்க்கு வயிறாக இருக்கும். நான் டீசெண்டாக போவேன். ஒரு மட்டன் பிரியாணினா மட்டன் குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. சரியா? அது ஒன்று சாப்பிடுவேன். ஒரு குஸ்கா ஒன்று சாப்பிடுவேன். எவ்வளோ ஆச்சு? 30, 45 ஆச்சா? 10 ரூபாய்க்கு ஒரு கரும்பு ஜூஸ் 55. சரிங்களா? 60 ரூபா எடுத்து போய்ட்டு 55 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு பேக் சைடு வழியாக உள்ள ஓட்டுவோம். நிறைய வேலை பார்த்துருக்கோம். வெளில போகக்கூடாதுவாங்க. இது இல்லாமல் அந்த கடையில் 10 ரூபா முட்டை. எங்களுக்கு தான் சத்துணவுலையும் முட்டை தராங்களே, நாங்கள் எதுக்கு 10 ரூபா கொடுக்கணும்? சத்துணவு லைனில் போயிட்டு முட்டை கொடுங்க. அந்த ஸ்கூலில் வந்து பாதி பேர் சத்துணவு வாங்க மாட்டாங்கன்னு அந்த வேலை செய்கிற ஆயமாகவே வந்து ஒருத்தவங்களுக்காக முட்டை வச்சுட்டு போவாங்க. இதாங்கப்பா சாப்பிடுங்க. அது நாங்கள் ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு முட்டையாக எடுத்துகிட்டு போயிட்டு முட்டை பிரியாணி அவ்வளோதான் 10 ரூபா மிச்சம். அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸ்கூல் நல்லா இருந்துச்சு காய்ஸ். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் சென்னையில் படித்தேன். 11, 12 அவங்க வந்ததுனால சிவகாசியில் படித்தேன். ஏதோ அப்படியே மண்டா சூடாச்சு காய்ஸ். எப்படின்னா காலைல 7 மணிக்கு ஏந்து கடையை திறந்து, அந்த வேலையில் பட்டதாரி டைலாக்கு, காலைல 7 மணிக்கு ஏந்து கடையை திறந்து, அது கடையை திறந்தா காலைல 7 மணிக்கு ஏந்து முடிச்சு அந்த தூக்கத்துலேயே வண்டியை ஊற்றி கடையை திறந்து கடையை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வியாபாரம் பார்த்துட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு அம்மாவை விட்டுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு பஸ்ஸு கிடைக்குதோ இல்லையோ நடந்து ஓடி 8:30 மணிக்கு போகிறதுக்கு 8:45 போய் மிஸ்ஸுன்னு கூப்பிடக்கூடாது, டீச்சருக்கு போய் திட்டு வாங்கி அவங்கள்ட்ட அவ்வளோ பேச்சை வாங்கி 9 மணி கிளாஸில் அட்டன் பண்ணாமல் ப்ரேயரில் போய் நின்றுட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு ப்ரேயரில் ஒருத்தர் பேசுவான், நான் மயக்கம் போடுறேன், நீ போய் என்னை கூட்டிட்டு போய் உட்காந்துறியான்னு. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு ஒரு கிளாஸாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஜுவாலஜி, பாட்னி எல்லாத்துக்கும் கம்பெனி கிளாஸ் போய் ஒரு கிளாஸாக மாறி எனக்குன்னு ஒரே ஒரு கிளாஸ் பயோகெமிஸ்ட்ரி, அது மட்டும் தான் எனக்குன்னு எங்கள் கிளாஸுக்குன்னு வரும். அதில் உட்காந்துட்டு அது இல்லாமல் அந்த கிளாஸ் இங்கே பிடி கூட அப்படியே ஃபுல்லாக எங்களுக்கு விடாமல் நான் எடுத்துக்கிறேன் எங்கள் பிடி சார் அப்படின்னு கேட்பாங்க. அதையும் ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டிட்டு சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சோன்னே பஸ்ஸு கிடைக்குதோ இல்லையோன்னு அங்கேருந்து நடந்து வந்து கடையில் போய் உட்காந்தா ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்தோம், உனக்கு தான் டயர்ட்னு கேட்குறாங்க. நான் எங்கே போய் இதெல்லாம் சொல்லுவேன்? எவ்வளோ ஹெட்ஃபோன் பறந்துச்சு, இப்போ தான் இதை மாட்டினேன். சண்டை வர இது வருது, ஹெட்ஃபோன் பறகுது கைச்சு முன்னாடி காற்றுல. நான் டோர் பக்கத்தில் நிற்கிறேன்னா ஹெட்ஃபோன் பறந்துச்சு. எதெல்லாம் நான் விட்டேன், எதுலேயோ விட்டேன், ஆனால் எதில் விட்டேன் தான் ஞாபகம் இல்லை.
அப்படியே எங்கள் ஸ்கூல் மெமரிஸுக்கு போனீங்கன்னா எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பேக்கரி ஒன்று இருக்குது. பேக்கரி முட்டை பிரியாணி எடுத்து கொடுத்தாங்க. அந்த இது பக்கத்தே பேக்கரி இருக்குது. அங்கே போனால் அந்த மாஸ்டர் ரொம்ப பழகம். மாஸ்டர் என்ன மாஸ்டர் அப்படின்னு 2 பப்ஸ் எடுத்துகிட்டு வருவார். ஒரு பப்ஸுக்கு காசு வாங்கிட்டு செம்மையாக ஹெல்ப் பண்ணுவார். அதுமாரி எங்கள் ஸ்கூல்லேயும் திட்டு வாங்கினேன்னு சரி சூப்பர் சப்போர்ட். எங்கள் ஸ்கூல்லலாம் ஹெச்எம்மு, டீச்சரு, சாரு, பிடி சார்லாம் சொல்லவே இல்லை. அவங்க தான் செம்ம சப்போர்ட் எங்களுக்கு தெரியுமா. வெளில போயிடுவோம், வரும்போது சார் 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 அப்படின்னு லாஸ்ட் ஒழுங்காக உள்ளே போக அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா எங்களுக்காக. அதுமாரி இப்போ சாத்தூரில் வந்து ஒரு ஊருக்கு இப்போ சின்னகாம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்து செவிடு மணிகண்டன். அவன் பேர் காது கேட்காது. ஒரு 10-15 வாட்டி கூப்பிடுவோடே மணி 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 திரும்பவே மாட்டோம். ஒரு கழுத்துலேயே ஒன்று வைப்போம் திரும்படா அப்படின்ட்டு. சொல்கிறான் அப்படின்னு எத்தனை வாட்டி கூப்பிடுறது அதே கேட்குது அவனுக்கு செம்ம காட்டும். அவன் ஊர் தான் சின்னகாம்பட்டி. அவன் ஊருக்கு போயிட்டு ஆனால் ஸ்கூல் மத்தியானம் விட்டுருவாங்களா, எங்கள் வீட்டிலலாம் சொல்ல மாட்டோம். போயிட்டு கிணத்துல குளிச்சுட்டு அப்படியே வந்து சொல்லக்கூடாது தப்பு, கிணத்துல குளிச்சுட்டு அவள் வீட்டில் சாப்பிட்டு இல்லைன்னா அப்படியே வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஏறிடுவோம். ஏன்னா எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு பவரு, ஸ்கூல் யூனிஃபார்முக்கு ஃப்ரீ பஸ்ஸு. அதனால் கிளம்பி ஊருக்கு வந்துடுவோம். ஊர்லேருந்து நான் அப்படியே வண்டி எடுத்து போயிடுவேன். நான் வந்து ஸ்கூலுக்கே வண்டி எடுத்துருந்தேன். ஸ்கூல் வாசல் வந்து வண்டி ஓடுறேன். எங்கள் சாலிஜி சார் பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டாரு. அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் கொஞ்ச நேரத்துலேயே ஹெச்எம் சார் உங்களை கூப்பிட்றான்ட்டு ஒரு பையன் வந்து சொல்கிறான். என்னடா எதுக்கு அப்படின்னு பார்த்தா சாலிஜி சார் ஓகே தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு. நான் வண்டி எடுத்துறேன் நீ அப்படின்னாரு. ஆமாம் சார் இது வீட்டில் யாரும் இல்லை சார் அப்படின்னு. இனி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு செம்மையாக சப்போர்ட் பண்ணார். இனி எடுத்துகிட்டு வரக்கூடாது சரியா, நீ ஏதோ அர்ஜென்ட்டில் எடுத்துகிட்டு ஆனால் இனி எடுத்துகிட்டு வரக்கூடாது சொன்னார். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். அதுமாரி பசங்க கூட ட்ரிப்பெலாம் போயிருக்கேன். வர்கலாம், மூணாறு, அதெல்லாம் எவ்வளோ அடம்புச்சு அழுது போன தெரியுமா. பசங்க வந்து வடப்பலான்னு அழுது அடம்புச்சு. டிசம்பர் மாதம் ஒன்று போனேன், அது மே மாதம் ஒன்று போனேன். அதெல்லாம் பசங்கள்லாம் போனேன் செம்ம. ஒரு 21 பேர் 22 பேர் போகும். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பேசினே இருந்தேன்னா எனக்கு கை வலிக்குது. சாத்தூர் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். சாத்தூரில் போய் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் பஸ் பாருங்கள். ஓகே பாய். இதுக்கு என்னதம்மா பாட்டு பண்ணோம், அந்த பஸ்ஸில் போனாலே ஒரு பாட்டு போடுவாங்க பாரு பழைய பஸ்லலாம். இயற்கை போட்டுச்சு மாமா மாமா அப்படின்னு போட்டு இன்னும் போக வேண்டியதான் காய்ஸ். அங்கே நிற்கிறது எங்கள் அம்மா தான். மேலே ஏறுன்றாங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அமைதிட்டாங்க, திரும்பிட்டாங்க. பாருங்கள், இந்த சிவகாசினாலே பட்டாசு தான் உங்களுக்கே தெரியும். சிவகாசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை நான் தான் வெளிப்படுத்துவேன். சிவகாசிக்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டப்படுகிறது. போயிட்டு குரோமில் போயிட்டு குட்டி ஜப்பான் அப்படின்னு போடுங்க, எந்த ஒரு வருத்தம்னு பாருங்கள். இல்லைனா சிவகாசி நிக்நேம்னு போடுங்க, எந்த ஒரு வருத்தம் நீங்களே வந்து சொல்லுங்கள். சிவகாசி குட்டி ஜப்பான் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஜப்பானில் வந்து நிறைய வேலை செய்வாங்க. அதேமாரி சிவகாசியில் அந்த கிராக்கர்ஸ் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப பாவம். நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். இங்கே வந்து அந்த காளீஸ்வரி ஒரு சேவல் மார்க்கு ஸ்டாண்டர்ட் கம்பெனி 2 போனீங்கன்னா மதியான டைமில் அந்த மருந்துக்கு உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த வெயில் பட்டு இதாகிடுது. அந்த வேலை செய்கிறவங்க அட்டை வேலை, நோட்டு எல்லாமே இங்கே போகும். செம்மையாக வேலை செய்வாங்க. காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு தான் வருவாங்க. அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அதுமாரி இங்கே குண்டு சுற்றுறது, அந்த ஆட்டோ பாம்பு பச்சை கலர் கயிறு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாமே இங்கே தான் இது பட்டாசே இங்கே தான் ஃபுல்லாக இது பண்ணுறது. அதனால தான் சிவகாசி குட்டி ஜப்பான் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே பட்டாசு தான். நீங்கள் பார்க்குற ஒரு இடமும் பட்டாசு தான். மேகமெல்லாம் ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஃபோன் வாங்கணும், ஐஃபோன். யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்போல்லாம் சும்மா பண்ணேன். நான் எடுக்கிறது விவோ ஃபோன், இது வந்து கடை ஃபோன். இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு பேக் கேமரா வச்சு இது வச்சுருக்கிறேன். நான் வந்து விவோ
V29 இந்த ஃபோன். இது வந்து எங்கள் கடை ஃபோனு. என் ஃபோன் தனியாக பாக்கெட்டில் இருக்குது. இந்த கேமரா நல்லா இருக்குது. அதோட அத்தாடி பாருங்க. அண்ணா ஐஃபோன் வச்சுக்கிறாரு, கேட்டால் தரமாட்டாரு. அண்ணா தரமாட்டாரு. நான் ஜெப்டோ ஓட்டுறதுனால எனக்கு ஐஃபோன் அதில் செட் ஆக மாட்டேங்குது. இந்த ஜெப்டோ கம்பெனி யாராவது பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஐஃபோனுக்கு 17 வாங்கிடுவேன். அதுவும் வாங்கிடுவோம் நல்லா. சரி சாத்தூர் வந்துட்டேன். பஸ்ஸு கொஞ்சம் கூட்டம் இறங்கும். நான் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாய். டீ பிரேக் வச்சுக்கிறேன். Few minutes later. வர ஒரு செருப்பு தொலைச்சிட்டு வரோம். ஹாப்பியா இதுவே? சரி வாரம் ஒரு சப்பலை தொலைச்சிட்டு இப்போ வேலை செய்வான் பாரு. சிரிக்கிறான் பாரு. எவ்வளோக்கா? ஏ ஒயிட்டா பிளாக்கா? அவனுக்கு கால் வெளியே இருக்கு. ஆனா இவன் இருக்கான் பாருங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு சப்பல். இவ்வளவு நல்லா நோத்தான், வெளியே அப்படியே போட்டு. ஓகேவா? 23 பின்னாடி இது ஹாப்பியா இல்லையா? சப்பலை கட்டி குத்துருவா. சப்பலை கட்டி குத்துருவா. கைஸ் இந்த சப்பலை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான். இங்க என்ன இருக்குமா? யார்ட்டியா குத்துருவா. வாடா நான் வாங்கி தரேன். வாடா பித்திப்பே. ஹாப்பியா பித்திப்பே? பித்திப்பே ஹாப்பியா? பித்திப்பே டேய் ஹாப்பியா? பித்திப்பே நல்லா நடக்கிற பித்திப்பே. பித்திப்பே இங்கே திரும்பி பாரு. கைஸ் திருப்பி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். இவனுக்கு ஏன் ட்ரெண்டிங்னு பேர் வச்சோம் அதை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவன் இப்போ எங்கள் அம்மாட்ட திட்டாங்கிட்டே வரான். சாத்தூர் வந்தாச்சு. பிரியாணியும் சாப்பிட்டாச்சு, செருப்பு வாங்கியாச்சு. அழகா திருத்துறா. செருப்பு வாங்கியாச்சு. எங்கள் அம்மாட்ட அவள் திட்டம் வாங்கியாச்சு. காலை எடுத்துட்டு போய் புடவையில வச்சு புடவையே கீச்சாச்சு. அவன் எவ்வளோ ஜாலியாக போறான்னு பார்த்தீங்கன்னா பித்துபே ஹாய் சொல்றா. ஹாய் சொல்றா பித்துபே. பித்துபே உன் ஃபேன்ஸ் உனக்கு ஒரு ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணலான்னு. ஹாய் சொல்லிட்டான் நம்ம ட்ரெண்டிங்கு. சாத்தூருக்கு நடப்பாயுதம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ இது முடிச்சுட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகல, சென்னை தான் போகிறோம். சென்னை இல்லை. இப்போ சிவகாசி டு சென்னை இல்லை, சாத்தூர் டு சென்னை. இப்போ நான் அப்படியே இறங்கினானா எல்லோரும் பார்ப்பாங்க. நான் அப்படியே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். இந்த ஃபோன் வேறு எனக்கு கண்ட்ரோல் வரல. கிட்ட வந்தோடனே மூஞ்சி நல்லா இல்லைடா. நாங்கள் 4 பேர் வந்தோம். ஒரு கிளிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தன் முன்னாடி சூப்பராக போகிறான் திட்டு வாங்கிட்டு. அவன் பேர் வந்து ட்ரெண்டிங்கு. நானும் இவனும் எங்கள் அம்மா ஃபோட்டோவே எடுத்ததில்லை, கேமராவில் வரவே மாட்டாங்க. 2 பேக் எடுத்து வரா. இது ஒன்று இது ஒன்று. ஆமாம் கைஸ் இதில் எடிட்டிங்கு வாய்ஸ் கை விட்டாங்க. ஒழுங்காக வரலன்னா கோச்சிக்காதீங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் இடக்கு முடக்கு வர்றதான் செய்யும். அதெல்லாம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஓகே அனினி கைஸ் சாத்தூர் அனினி முன்பதிவு இங்கே வந்து மாற்றம் டிக்கெட் எடுத்துட்டு வர. எந்த ட்ரெயினில் வேணால் போகலாம். இது போடுறா ஃபேஸ் கவரா. இது சென்னைக்கு 3 டிக்கெட்டு ஒரு அரை டிக்கெட்டு வங்கியா? இன்னும் கைஸ் டிக்கெட் எடுத்து காய்ஸ் ஆயா மட்டும் தனியாக ட்ரெயினில் ஏற போகிறேன். காய்ஸ் சாத்தூர்
பித்திப்பை ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்றான். பித்திப்பை உன்ட்ட கொஸ்டின் கேட்குறேன். ஊர் எப்படி இருந்துச்சு சிவகாசி? ஒழுங்கான என்ன பேசு. காய்ஸ் இந்த பையன் பல்லு தேய்க்கல. ஏய் சும்மா சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும். நல்லா உண்மையாக தான் இருந்துச்சு. சென்னைக்கோ இந்த ஊர் சாப்பாட்டுக்கோ எப்படி இருந்துச்சு? இது நல்லா தான் இருந்துச்சு. சென்னை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சென்னையை குத்த சொல்கிறேன். ஓடு இல்லை உங்கள் ஆயாட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளில தள்ளி விட்றேன். சென்னையை குத்த சொல்கிறேன். சரி, வீடு எப்படி இருந்துச்சு? வீடு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன ட்ரெயின்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம் மா காய்ஸ் ஒரு thousand years later. ஏற வேண்டிய ட்ரெயின் இப்போ தான் கைஸ் வருது. அதான் எழுந்தோம் தூங்கி 7:45 வருது கைஸ். தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரெயின். ஐயா கூட்டமாக இருக்கே. அடுத்த ட்ரெயினில் போவா? இந்த ட்ரெயினில் போகலாமா நம்ம தெரியலையே. அடுத்த ட்ரெயினில் போகலாமா? எந்த ட்ரெயினில் போகலான்னு தெரியல. இல்லைங்க கைஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். இதில் பார்க்க சொல்கிறாங்க. எந்த ட்ரெயினில் போய் நான் ஏறுவேன்? அன்ட்ரீஸ்வர் கைஸ், அன்ட்ரீஸ்வர் மட்டும் ஃப்ரீயாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைங்க கைஸ் சீட்டு கிடைக்குதுன்னு பார்க்குறேன். வந்தாச்சு. ஓகே பாய், குட் நைட்.